which one of the following sites of Indus Valley civilization is located in பஞ்சாப் இந்தியான்னு இருக்குல்ல. நம்ம எல்லா கொஸ்டினுமே தமிழே கொடுத்துருவோம். சிந்து சமவெளி நாகரத்தின் பின்வரும் எந்த தளம் பஞ்சாபில் அமைந்துள்ளது அப்படின்னு இருக்குல்ல. ஐவிசியோட வந்து சைட்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கலாம். ஐவிசி சைட்ஸ் வந்து 2 பிளேஸ்ல இருக்கும். ஒன்னு பாகிஸ்தான்ல அதிகமான சைட் இருக்கும், இந்தியால வந்து சைட் இருக்கும். அவன் கொஸ்டின் என்ன, இந்தியால நிறைய சைட் இருக்கு, அதுல பஞ்சாப்ல வந்து என்னன்னா இருக்கிற சைட் வந்து எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஃபேக்சுவலாவே வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ரோப்பர் அப்படின்னு வரும். ஏன்னா ரோப்பர் தான் வந்து பஞ்சாப்ல இருக்கிற ஐவிசி சைட்ஸ். இது யார் டிஸ்கவர் பண்ணனா, ஒய்டி சர்மா 1953 வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் அந்த சைட் என்ன பிளேஸ், யார் வந்து டிஸ்கவர் பண்ண, இந்த அளவு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப இன்டெப்தா போகாதீங்க. ஏன்னா நிறைய சைட்ஸ் வந்து ஐவிசி இருக்கும். எல்லா சைட்ஸுமே கேட்கறதுல சில சைட்ஸ் மட்டும் தான் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. அந்த சைட்ஸ் மட்டும் நான் ஒருத்தர் வச்சுக்கலாம். இந்த சைட்ஸ்க்கான சில ஃபீச்சர் பார்த்தோம்னா ஐவிசில எல்லா சைட்ஸ்க்குமே வந்து சில இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்ஸ்க்கு வந்து காப்பர் ஆக்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அடுத்து அந்த காலத்துல வந்த மனிதர்கள் வந்து புதைக்கும் போது அவங்களோட சேர்த்து அவங்க டாக்குமே வந்து சேர்த்து வந்து புதைச்சிருக்காங்க. இதையுமே எக்ஸபிஷன் பண்ணும்போது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு கேட்ட கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா பஞ்சாப்ல இருக்கிற ரீஜன் வந்து ரோப்பர். ஆன்சர் வந்து டி தான் வரும். பனவாலி வந்து எங்க இருக்குன்னா ஹரியானால வந்து இருக்கும். இது வந்து ஹரியானா, அதனால இது வராது. ஆலுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளேஸே வந்து ஐவிசி சைட்ஸ் கிடையாது. கோடிஜி வந்து பாகிஸ்தானோட வந்து ஐவிசி சைட்ஸ். அதனால என்னன்னா இதுவுமே வராது. ஆன்சர் என்னன்னா டி தான் வரும்.